டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். நம்ம உணவே மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நிறைய மூலிகைகள் நம்ம சமையல்ல சேர்த்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை முக்கியமாக மருந்தாக பயன்படுத்தும் போது நிறைய விஷயங்கள் நம்ம உடல்ல இருந்து மாறுது. ஸோ வெங்காயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையை பத்தி இப்ப பார்க்குறோம். ஸோ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வெப்பத்தை குறைக்கக்கூடியது வெம்மை காயம் அப்படின்னு சொல்றதுதான். அந்த வெப்பத்தை குறைப்பதற்கு முக்கியமாக நமக்கு பயன்படுத்தக்கூடியதான் இந்த வெங்காயம் அப்படின்னு சொல்றோம். இதுல இருக்கக்கூடிய ஆல்கலைட்ஸ் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டாக நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு பயன்படுது. தலைமுடி உதிர்தலா நம்ம வெங்காய சாறு பயன்படுத்துறோம். அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை இருக்கா, வெங்காயம் பயன்படுத்துறோம். உணவில் வெங்காயம் இல்லாம நம்ம சமைக்கிறதே கிடையாது, சமைக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லலாம். எளிமையா வீட்டுல ஏதாவது ஒரு சின்ன ரெசிபி செய்யறோம்னாலும் வெங்காயம் இல்லாம இருக்கவே இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதை மருத்துவ ரீதியாக பயன்படுத்தும் பொழுதும் இன்னும் நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த வெங்காயம் அப்படின்னு சொல்லும்போது ஈஸியா நமக்கு கிடைக்கக்கூடியது சின்ன வெங்காயம் பயன்படுத்தும், அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அதை உணவுக்கு பயன்படுத்தும் போது. அதே மாதிரி சாதாரண வெங்காயம் இருக்கு, வெள்ளை வெங்காயம். சித்த மருத்துவத்துல இந்த வெள்ளை வெங்காயம் நிறைய மருந்துகள்ல, தைல வகைகள்ல, லேகிய வகைகள் எல்லாமே நம்ம சேர்க்கிறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா நரி வெங்காயம். இந்த நரி வெங்காயம் அப்படின்னு சொல்றது காட்டு பகுதியில கொஞ்சம் அரிதாக கிடைக்கக்கூடியது. ஐயோ, ரொம்ப மருத்துவ குணங்கள் இதுல நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு மருத்துவ குணங்கள் இந்த நரி வெங்காயத்துல இருக்கு. ஸோ இந்த வெங்காயம் அப்படின்னு பயன்படுத்தும் போது நமக்கு நிறைய பலன்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ மருந்தாக நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு இது இன்னும் அதிகமான பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இது இப்போ இந்த தலைமுடி உதிர்தலுக்கு இந்த வெங்காயம் தைலமாக பயன்படுத்தும் போது நமக்கு நிறைய பலன் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்குது. அதாவது இது தைலம் அப்படின்னு சொல்லும்போது வெங்காயத்தை தோல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதனோட செம்பருத்தி மலர்கள் இதுவும் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். வேப்பம் பூ இருந்தா அதையும் இதனோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இது மூணுத்தையுமே தேங்காய் எண்ணெய் விட்டு நம்ம காய்ச்சி பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வெப்பம் குறைந்து தலைமுடி உதிர்தல் பிரச்சனையை நமக்கு சரி செய்யுது. இப்போ ஒரு சிலருக்கு அலோபேஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்னதா புழுவெட்டு இருக்கும், அலோபேஷியா ஏரேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புழுவெட்டை சரி செய்யறதுக்கும் நமக்கு வெங்காயம் பயன்படுது. ஸோ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தலையில அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது புதிய முடிகள் நமக்கு நல்லாவே முளைக்க ஆரம்பிக்கும், நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி தைராய்டு பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த சின்ன வெங்காயத்தை சாறு எடுத்து மஞ்சள் கலந்து எக்ஸ்டர்னலா வெளிப்பிரயோகமாக நம்ம பற்று போட்டுட்டே வரலாம். இப்போ தொண்டைக்கு 2 பக்கமும் நம்ம தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க வெங்காய சாறு பற்று போடும்போது நமக்கு நல்லாவே பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அஜீரண பிரச்சனை இருக்கு, உடல் உஷ்ணம் தணியணும், சாப்பிட்ற உணவு நல்லா செரிமானம் ஆகணும்னா எல்லோருடைய ஃபேவரட் முக்கியமா வெங்காய பச்சடியா தான் இருக்கும். ஸோ இந்த வெங்காயம் நல்லா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு தயிரோட சேர்த்து சாப்பிடும்போது அதனோட மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகம் சொல்லலாம். உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு, சாப்பிடக்கூடிய உணவு நல்ல செரிமானம் ஆவதற்கு, குடல் கழிவுகள் வெளியேறுவதற்கு, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால், ஏன்னா சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் சத்துக்கள் உடல்ல பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு நமக்கு இந்த வெங்காய பச்சடி தயிரோட சேர்த்து சாப்பிட்ற வழக்கம் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இதுல கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் உப்பு சேர்த்து சாப்பிடும்போது இதனுடைய மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகம் சொல்லலாம். அதே மாதிரி உணவு சாப்பிடும்போது கொஞ்சமா சின்ன வெங்காயம் தோல் எல்லாம் எடுத்துட்டு அந்த சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் அந்த உணவோடய சேர்த்து நம்ம சாப்பிடணும். சாப்பிடும்போதே உள்ள சாப்பாட்டுக்குள்ளேயே வச்சு நம்ம மென்னு மென்னு சாப்பிடும்போது நம்ம உடல்ல அதிக நற்பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லலாம். முக்கியமாக குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இதே மாதிரி நமக்கு அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகளோ, முக்கியமாக ஃபேட்டி லிவர் அப்படின்ற கண்டிஷன், இந்த ஃபேட்டி லிவர் சரியாகிறதுக்கு நமக்கு வெங்காயம் அடிக்கடி உணவுல சேர்த்துக்கணும். வெங்காய சாறு தேன்ல கலந்தும் நம்ம பயன்படுத்தலாம். டான்சிலைட்டிஸ் பிரச்சனை இருக்கும், ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கு, இல்ல இதய ரத்த நாளங்கள்ல அடைப்பு இருக்கு அப்படின்னாலும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல பல பிரச்சனைகள் சரியாகுது. இதுவே பார்த்தோம்னா மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா மூலக்குடோரி எண்ணெய் அப்படின்ற ஒரு எண்ணெய் வகை சித்த மருத்துவத்துல தைல வகையை நம்ம பயன்படுத்துறோம். இது எப்படின்னா நமக்கு நல்லெண்ணெயும் இதனோட சிட்ராமனுக்கு எண்ணெயும் கலந்து எடுத்து வச்சுட்டு இதை நம்ம பயன்படுத்த போறோம். அப்படி பார்க்கும்போது இதுல வெள்ளை வெங்காய சாறு,
கற்றாழை சாறு, பிஞ்சு கடுக்காய் பொடி, எலுமிச்சை சாறு, இது எல்லாமே கலந்துதான் இந்த எண்ணெயை நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த எண்ணெயை நம்ம வந்து ரெடி பண்ணும்போது அந்த வெங்காய சாறு இருக்கு இல்லைங்களா, வெங்காயத்தோட சாறு நம்ம பயன்படுத்தும் போது, வெள்ளை வெங்காய சாறு அதை பயன்படுத்தும் போது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும், மலச்சிக்கல் தொந்தரவு குணமாகுது. இதே மாதிரிதான் நரி வெங்காயம் சொல்றது. ஸோ இந்த நரி வெங்காயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு 4-5 வெங்காயம் இருந்தாலே போதும். தினமும் ஒரு வெங்காயம் நம்ம நல்லா மென்று சாப்பிடும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமாக இன்ஃபெக்ஷன்ஸ், கிருமி தொற்று சரியாகிறதுக்கு நமக்கு இந்த நரி வெங்காயம் பயன்படுது. அதே மாதிரி இதனுடைய சாறு எடுத்து பெருமருந்துகள், நிறைய புற்றுநோய்க்கு மருந்துகள் செய்யும் போதும் நம்ம சித்த மருத்துவத்துல இந்த நரி வெங்காயத்தை பயன்படுத்துறோம். ஸோ இத்தனை நற்குணங்கள் இதுல நிறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பிபி, கொலஸ்ட்ராலுக்கும் நமக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு பயன்படுது. ஸோ இந்த பிபி, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்றதுக்கும் குடல் பகுதியை சுத்தமாக்குறதுக்கும் நம்ம சித்த மருத்துவத்தில் இதே மருந்து வகைகள் வேறு என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய மருந்து வகைகள் இருக்கு. இதுல முக்கியமாக பார்த்தோம்னா மகாவில்வாதி கற்பம், அதாவது போகர் சித்தர் சொன்ன மகாவில்வாதி கற்பம் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கல்லீரல் மற்றும் மண்ணீரல், இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஜென்ரலா இது ஒரு கற்ப மருந்தாக நம்ம பயன்படுத்தலாம். ஸோ கற்ப மருந்தாக நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி ஆற்றல் பல மடங்காக நமக்கு அதிகரிக்குது. முக்கியமாக இதயம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்துகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதனோட சேர்த்து இந்த வெங்காயத்தை மணப்பாகு மாதிரியும் பயன்படுத்தலாம். இதுவும் மருந்து வகையை சேர்ந்ததுதான். எப்படின்னா சின்ன வெங்காயம் சாறு எடுத்துக்கணும், இதை நல்லா கொதிக்க வைக்கணும். இதனோட இல்ல தனியா வந்து பார்த்தோம்னா கருப்பட்டியை பாகு மாதிரி காய்ச்சி இந்த வெங்காய சாறை அதனோட சேர்த்து நம்ம சிரப் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொன்ன நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இதயம் சார்ந்த பிரச்சனைகளோ மற்றும் கல்லீரல் மண்ணீரல் பிரச்சனைகள், ஃபேட்டி லிவர் இருக்கு, குடல் பகுதியில கழிவுகள் இருக்கு, இதை வெளியேறதுக்கும் நமக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பதிவில் வெங்காயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை, அதனுடைய வகைகள், அதனோட மருத்துவ குணங்களை பத்தி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.